படிப்பு அப்படின்றது இதுல பென்டக்கிள்ஸ்லயும் சாராது, படிப்புன்றது கப்ஸ்லயும் சாராது, படிப்புன்றது வான்ஸ்லயும் சாராது. எதுலயுமே சாராம உங்களுடைய எமோஷன்ஸை கேரி பண்ணிட்டு போயிட்டு வேல்யூவா இந்த என்னோட ஹார்ட் நீங்க கொடுக்கும் போது அதை அவங்க வாங்கணும். ஸோ அந்த ப்ரப்போசலை அந்த கேர்ள் அக்செப்ட் பண்ணணும். அதுக்குண்டான கார்டு தான் இந்த 2 of Cups. அதுவும் you're trying for government job, ரொம்ப நாளா ட்ரை பண்றீங்க, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா the Sun card is your only choice. எல்லாம் நடந்துரும் அப்ராட் போறதுக்கு, லாஸ்ட் மினிட் கேன்சலேஷன் ஆகும். இந்த மாதிரி இருக்கிறவங்க டெஃபினட்டா இந்த 2 கார்டோட சீரீஸ் யூஸ் பண்ணுங்க. தட் இஸ் த Chariot and also 8 of Wands. வரவங்க தானே நம்மளுக்கு பணம் கொடுக்க போறாங்க, பணத்தை இப்படி தானே கொடுக்க போறாங்க. ஸோ இந்த கார்டு பார்க்கும்பொழுது பணம் கொடுக்க தயங்குறவங்க கூட ஓகே இந்த பொருள் வாங்கலாம் அந்த பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக தன்னுடைய பர்ஸ்ல இருந்து காசு எடுத்து கொடுத்து வியாபாரம் பண்ணி வாங்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே மேம். நம்மளுடைய இவ்வளோ நேரம் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? நிறைய பிரமிக்கத்தக்க விஷயங்கள் எல்லாமே நீங்க எங்களுக்கு சொன்னீங்க. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப எனக்கு ஒரு விஷயம் தேவை, அந்த விஷயம் எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஏக்கமும் விருப்பமும் இருக்கும். அந்த காரியத்தை நான் வந்து எனக்கு எடுத்துக்கணும், என்னோட சாதகமா நான் எடுத்துக்கணும் அப்படின்னா நான் என்ன கார்டு வந்து பயன்படுத்தணும்? சரி, இப்போ நீங்க எதுக்காக போறீங்க, எந்த காரியத்தை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறீங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இப்போ நான் வந்து ஜாப் இன்டர்வியூக்கு போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜாப் இன்டர்வியூக்கு போறேன்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகேங்களா? இந்த கார்டு தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஜாப் ரிலேட்டட். அதுக்கு இந்த கார்டு டெக் வாங்க வேண்டாம். பிகாஸ் நீங்க இந்த ஒரு கார்டு தான் யூஸ் பண்ண போறீங்க. ஓகேங்களா? அதுக்காக the whole deck வாங்க வேண்டாம். அதே மாதிரி tarot deck வாங்கி அதை யூஸ் பண்ணாம வச்சிருக்கவும் கூடாது. It will attract negative energy. அதனால உங்க வீட்டுக்கு அது வேண்டாம் அப்படின்றதுனால ஒரு பிரிண்ட் அவுட்ஸ் இருக்கு இல்லையா, கலர் பிரிண்ட் அவுட்ஸ், நெட்ல போயிட்டு ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்னு நீங்க வந்து டைப் பண்ணி கூகுள்ல இருந்து நீங்க கலர் பிரிண்ட் அவுட்ல வந்து எடுத்துட்டு நீங்க அதுல பின்னாடி எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்க, இந்த கம்பெனில இந்த பொசிஷன்ல உங்க நேம் எழுதி இது வந்து எனக்கு இந்த ஜாப் கிடைக்கணும் அப்படின்றத நீங்க மடிச்சு நீங்க உங்க பாக்கெட்ல வச்சுட்டு நீங்க இன்டர்வியூஸ்க்கு டெஃபினட்டாக போகலாம். அதே மாதிரி ஜாப் ரொம்ப நாளா தேடுறவங்க வந்து இந்த இத வந்து வால்பேப்பரா டவுன்லோட் பண்ணி டெஃபினட்டா இத பார்க்க நிலம் வாங்க வேணும், பணம் தேவை, ஜாப் தேவை. பணம் எப்படி வரும்? வேலை செஞ்சா வரும். சோ அதுக்காக இத மெயினா நீங்க அடுத்து என்னோட தொழில் வளர்ச்சிக்காக நான் ஒரு கார்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த கார்டு யூஸ் பண்ணலாமா? தொழில் வளர்ச்சிக்காக ஓகே, நீங்க என்ன தொழில் பண்றீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் தொழில் வளர்ச்சி அப்படின்னாலே இப்போ நான் ஒரு பிரான்ச் வச்சிருக்கேன், அது இன்னொரு பிரான்ச்சா வந்து மாறணும், பிரான்ச் விரிவுபடுத்தணும். அதே மாதிரி அதுல நிறைய பணம் வரணும். இப்போ நீங்க வந்து மேலா இருந்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய கார்டு இஸ் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்க டவுன்லோட் பண்ண வேண்டிய, பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டிய, வால்பேப்பராக வைக்க வேண்டிய கார்டு இஸ் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இதுவே நீங்க ஃபீமேலாக இருந்தீங்கன்னா குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் போகாதீங்க. ஓகேங்களா? நீங்க டவுன்லோட் பண்ண வேண்டிய கார்டு 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகேங்களா? ஏன்னா குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எப்பேற்பட்ட கேரக்டர்னா அவங்களுக்கு பணம் இருக்கும், ஆனா பணத்தை விட அவங்க மனுஷங்களை தான் வந்து பெருசா கருதுவாங்க. பண தேவை, ஒரு குயினா நான் இருக்கணும், நான் வந்து ஒரு லேடி பாஸா இருக்கணும் அப்படின்னும் போது டெஃபினெட்லி யூ ஷுட் கோ ஃபார் 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். தொழில் விருத்தி ஆகணும், எதுவுமே வந்து ஒண்ணுல இருந்து இன்னொன்னு போகணும், வளர்ச்சி அடையணும்னாலே நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ்ல இப்ப நான் ஒரு பிரான்ச் வச்சிருக்கேன், நான் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கணும், நான் இதுல இன்னொரு கிளை ஆரம்பிக்கணும் அப்படின்னா 2 கிளைகள் இருக்கா, அந்த 2 கிளைகளும் துளிர்த்து இருக்கு பாத்தீங்களா? சோ இந்த கார்டை நீங்க கூகுள்ல டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய கடையுடைய கல்லாலையோ இல்லைன்னா உங்களோட ஃப்ரேம் பண்ணலாம். அழகா பெருசா நீங்க மாட்டி ஃப்ரேம் பண்ணிட்டு உங்களுடைய ஆஃபீஸ் ரூம்ல
உங்க பக்கமா இருக்கிற மாதிரி நீங்க டேபிள்ல உங்களை நோக்கி வைக்கணும். ஆப்போசிட் பர்சனை நோக்கி வைக்க கூடாது. யூ ஷுட் see that. ஓகேங்களா? ஆப்போசிட் பர்சனை நோக்கி நீங்க வைக்கலாம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த கார்டு வைக்கலாம். ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். அதாவது வரவங்க தானே நம்மளுக்கு பணம் கொடுக்க போறாங்க, பணத்தை இப்படித்தானே கொடுக்க போறாங்க. சோ இந்த கார்டு பார்க்கும்போது பணம் கொடுக்க தயங்குறவங்க கூட ஓகே இந்த பொருள் வாங்கலாம் அந்த பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக தன்னுடைய பர்ஸ்ல இருந்து காசு எடுத்து கொடுத்து வியாபாரம் பண்ணி வாங்குவாங்க. தொழில் விருத்திக்கு இந்த மாதிரியான கார்டுகளை நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே மேம். மேம் அடுத்ததா பாத்தீங்கன்னா எனக்கு திருமணம் ஆக போகுது, இல்ல திருமணத்துல எனக்கு தடை இருக்கு, நான் திருமணத்துக்காக நான் இந்த வீட்டுக்கு வந்து அப்ரோச் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு அதுல வெற்றி பெறணும் அப்படின்னா நான் என்ன கார்டு யூஸ் பண்ணுவேன்? ஓகே, பொண்ணு பார்க்க போறீங்க. இது அரேஞ்ச்ட் மேரேஜாக இருந்தா இந்த 2 கார்டுகளை ஒரு சீரீஸா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். லைக் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அந்த மாதிரி. சோ நீங்க நடுவுல ஜாதகமும் இன்செர்ட் பண்ணிக்கணும். அந்த பொண்ணோட எனக்கு ஜாதகம் செட் ஆகணும் அப்படின்னா இந்த 3 கார்டு ஓகேங்களா, இந்த 3 கார்டை இந்த 3 கார்டை அப்படியே ஒரு சீரீஸா நீங்க வந்து பிரிண்ட் அவுட்ல வச்சுட்டு ஸ்லைடு மாதிரி வச்சுட்டு இதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய நேம் பின்னாடி உங்களுடைய பார்ட்னருடைய நேம், நீங்க 2 பேரும் திருமணம் செய்து கூட ஒரு லக்ன பத்திரிகை வாசிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இன்னாருடைய மகன் இன்னாருடைய புதல்வி இந்த இதுல திருமணம் செய்து கொள்றாங்க அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ணி நீங்க அதை மடிச்சு கேரி பண்ணிட்டு இந்த பொண்ணு ஓகே ஆகணும்னு அவங்களோட வீட்டுல வந்து நீங்க போகும்போது உங்க பாக்கெட்ஸ்ல நீங்க எடுத்துட்டு போலாம். இதுவே லவ் மேரேஜா இருந்தா லவ் பண்ண போறீங்க, லவ் ப்ரப்போசல் பண்ண போறீங்க, அந்த பொண்ணு உங்களுடைய லவ் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய கார்ட் சீரீஸ். சோ யூ ஆர் கோயிங் வித் எமோஷன்ஸ். உங்களோட எமோஷன்ஸோட போறீங்க. கப்ஸ்குள்ள என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. இந்த ஹார்ஸ்ல ஒரு நைட் மாதிரி ஒரு ராஜகுமாரன் மாதிரி உங்களுடைய எமோஷன்ஸை கேரி பண்ணிட்டு போயிட்டு வேல்யூவா இந்த என்னோட ஹார்ட்டை நீங்க கொடுக்கும் போது அதை அவங்க வாங்கணும். சோ அந்த ப்ரப்போசலை அந்த கேர்ள் அக்செப்ட் பண்ணணும். அதுக்குண்டான கார்டு தான் இந்த 2 ஆஃப் கப்ஸ். அதுவும் எஸ்பெஷலி நீங்க சோல்மேட் கனெக்ஷன்ல இருக்கீங்கன்னு உங்களுக்குள்ள அந்த ஜெஸ்ஸின்னு மனசு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ டெஃபினட்டா யூ ஹாவ் டு யூஸ் திஸ் 2 ஆஃப் கப்ஸ் அண்ட் ஆல்சோ லவர்ஸ் கார்டு. அந்த பொண்ணு உங்களோட ப்ரப்போசலை அக்செப்ட் மட்டும் பண்ணிட்டா போதாது இல்லைங்களா, 2 பேரும் அழகா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எதையுமே வந்து மறைக்காம ஓப்பன் ஹார்ட்டடா லவ் பண்ணணும் அப்படின்னும் பொழுது மேஜர் ஆர்கானால இருந்து திஸ் லவர்ஸ் கார்டு வில் ஹெல்ப் யூ. ஸோ இதை வந்து நீங்க லவர்ஸ் கார்டை உங்களோட வால்பேப்பராக உங்களோட டிபியாக உங்க ரூம்ல டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ கிளாத்ல எல்லாம் பிரிண்ட் பண்ணி நிறைய டேரோ கார்ட்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி நீங்க வைக்கலாம். அண்ட் ஆல்சோ லவர்ஸ் கார்டுல இந்த கேர்ள் பக்கம் உங்களோட பார்ட்னருடைய நேம், பாய் பக்கம் உங்களுடைய நேம் எழுதிட்டு both are deeply in love connected அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மேனிஃபெஸ்டேஷனையும் எழுதி நீங்க எப்பவுமே வந்து உங்களோட தலைகாணி காடியில வச்சுக்கோங்க. ஏன்னா லவ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். ப்ரப்போசல் ஓகே பண்ணிட்டாங்க, பட் லவ் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய தலையணை காடியில வச்சுக்கும் போது பிலோ மேனிஃபெஸ்டேஷனும் சேர்ந்து வரும். ஆஸ் வெல் அஸ் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லயும் எனி டைம் உங்க பார்ட்னரோட சண்டை போடணும்னு தோணவே தோணாது. போத் வில் பி இன் அ லவபிள் ரிலேஷன்ஷிப். ஓகே மேம். மேம் அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் இந்த ஊர்ல இருக்கிறேன், ஆனா நான் வெளியூருக்காக நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஆனா இப்ப வரைக்கும் என்னால வெளியூர் போக முடியல, ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கு, விசா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல மேம். அப்ப அவங்க எல்லாரும் என்ன கார்டு யூஸ் பண்ணணும்? ஓகே, நீங்க யூஸ் பண்ண வேண்டிய கார்டு தி சேரியாட். சேரியாட் அப்படின்னா என்ன? ரதம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? டிராவலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ 8 of wands is also action. நீங்க சில பேர் வந்து எல்லாம் நடந்துரும் அப்ராட் போறதுக்கு, லாஸ்ட் மினிட் கேன்சலேஷன் ஆகும். இந்த மாதிரி இருக்கிறவங்க டெஃபினட்டா இந்த 2 கார்டோட சீரீஸ் யூஸ் பண்ணுங்க. தட் இஸ் த சேரியாட் அண்ட் ஆல்சோ 8 of wands. அப்ராட் போறதுக்கு இந்த கார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அண்ட் ஆல்சோ நீங்க டேரோ கார்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. அகைன் நான் சொல்ற மாதிரி உங்களுடைய இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே வந்து டவுன்லோட், பிரிண்ட் அவுட்ஸ் அந்த மாதிரி அந்த காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை அழகா பர்ன் பண்ணி அதை அழகா டிஸ்போசல் பண்ணுங்க. அதை அப்படியே வச்சுக்காதீங்க, இல்ல டஸ்ட்பின்ல த்ரோ பண்ணாதீங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி யூஸ் பண்ணி அச்சீவ் பண்றோன்றது
ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அச்சீவ் பண்ணி கொடுத்தவங்களுக்கு மரியாதை செலுத்தணும் ஆமா. இல்லைங்களா? சோ அதுவும் பாத்துக்கோங்க. சரிங்களா? Okay, ma'am. இப்ப என்னோட குழந்தை வந்து ஒழுங்கா படிக்கவே மாட்டேங்கிறான். நான் நிறைய டியூஷன் வந்து அனுப்பி வச்சிட்டேன். இருந்தாலும் அவன் படிக்க மாட்றான். நிறைய நானுமே உட்கார்ந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நிறைய செலவு பண்ணிட்டேன். ஆனா அவன் வந்து படிக்கவே மாட்றான் அப்படின்னா, நல்லா படிக்கணும் அப்படின்னா நான் என்ன கார்டு யூஸ் பண்ணணும் அப்படி கேக்குறவங்க கேள்விக்கு பதில். ஓகே. நல்லா படிக்கணும் அப்படின்னாலே மெஜிஷியன் கார்டு தான். சோ நல்லா படிக்கணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, படிப்பு அப்படின்றது இதுல பென்டக்கிள்ஸ்லயும் சாராது, படிப்புன்றது கப்ஸ்லயும் சாராது, படிப்புன்றது வான்ஸ்லயும் சாராது. ஓகே மேம். எதுலயுமே சாராம இங்க பாத்தீங்களா தலைக்கு மேல இன்ஃபினிட்டி இருக்கு. ஓகேங்களா? சோ படிப்புன்றது எதுக்குன்னா நம்மளுடைய நாட் ஒன்லி மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ்க்காக படிக்க கூடாது, அறிவை வளர்த்துக்கிறதுக்காகவும் படிக்கணும். அப்போ இந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் தாண்டியும் அந்த சிறந்த அறிவையும் காட்டுறாங்க பாருங்க. மேல ஒரு கை கீழே ஒரு கை. அப்போ எல்லாத்திலயும் சிறந்த ஒரு குழந்தையாக உங்க குழந்தை விளங்கணும். உங்க குழந்தைய வந்து இப்படி ஆக்கணும்னு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பிரேயர்ஸ் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா? அது நிறைவேறணும் அப்படின்னும் பொழுது மெஜிஷியன், த மெஜிஷியன் அப்படின்றது சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாட்டூஸாவே இந்த மாதிரி கார்ட்ஸ் வந்து குத்திப்பாங்க. ஓகேங்களா? ஆனா குழந்தைகளுக்கு அப்படின்னும் பொழுது அவங்களுடைய ஸ்கூல் பேக்ல வந்து த மெஜிஷியன் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு வந்து போக வர இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷனும் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். பேக்ல இல்ல வந்து பென்சில் பாக்ஸஸ்ல அந்த மாதிரி குழந்தைகள் பாக்குற இடத்துல வந்து இந்த மெஜிஷியன்ஸ் கார்ட்ஸ் வந்து வைக்கிறது. அண்ட் குழந்தைகளை விட குழந்தைகளுக்காக அம்மா அப்பா இதை பண்ணலாம் மெயினா. ஓகே ஓகே. தன்னோட குழந்தைக்காக நீங்க இதை பண்றீங்க அப்படின்னும் குழந்தை வந்து அவனுக்குள்ள இருக்கிற திறமைய வந்து அவன் டெஃபினட்டா புரிஞ்சுப்பான், தெரிஞ்சுப்பான். ஓகே ஓகேங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டேன். கவர்மெண்ட் ஜாப்காக இப்ப வரை நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். ஆனா எனக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து மிஸ் ஆயிடுது, ஒரு மார்க் கம்மியாயிட்டே இருக்கு, எனக்கு எப்ப கிடைக்கும், நான் பல வருஷமா எழுதுறேன் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு என்ன கார்டு யூஸ் பண்ணலாம்? ஓகே. கவர்மெண்ட் அப்படின்னாலே சூரியன் இல்லைங்களா? இப்போ ஒருத்தரோட ராசியில வந்து சூரியன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தாதான் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். நீச்சமாக இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்படின்னு சொல்லும் பொழுது டேரோ கார்ட்லயும் த சன், சூரியன் இருக்காங்க. சோ இந்த சூரியன் கார்டையும் இந்த ஜாப் சம்பந்தப்பட்ட ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்ற கார்டையும் மெயினா த சன் தான். இஃப் யூ ஆர் ட்ரைங் ஃபார் கவர்மெண்ட் ஜாப், ரொம்ப நாளா ட்ரை பண்றீங்க, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா த சன் கார்ட் இஸ் யோர் ஒன்லி சாய்ஸ். உங்களோட அகைன் வால்பேப்பராக இருக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்க இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா உங்களுடைய டேபிள் டெஸ்க்ல ஒரு குட்டி போட்டோ ஸ்டாண்டா நீங்க வந்து வச்சுக்கலாம். அண்ட் நீங்க மொபைலை வந்து அன்லாக் பண்றீங்க, லாக் பண்றீங்கன்னா அங்கேயும் நீங்க வந்து பார்க்கலாம். அண்ட் எக்ஸாம்ஸ் வந்து எழுத போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நைட்டு வந்து என்ன எக்ஸாம் எழுத போறீங்க இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து என்ன எக்ஸாம் எழுத போறீங்க, அந்த எக்ஸாம்ல என்ன பொசிஷன் எழுத போறீங்க, என்னைக்கு ரிசல்ட் வரப்போது, அந்த ரிசல்ட் பாசிட்டிவாக வரப்போகுது அப்படின்றத எழுதி மடிச்சு நீங்க உங்களுடைய புக்ஸ், எந்த புக்ஸ் இந்த எக்ஸாம்காக யூஸ் பண்றீங்களோ அந்த புக்குக்குள்ள வச்சு மூடிடுங்க. அவ்வளவுதான், படிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் எழுத போறோம், ரிசல்ட் தான் பார்க்க போறோம். அப்போ ரிசல்ட் வில் பி வெரி பாசிட்டிவ். ஓகே மேம். இன்னைக்கு நீங்க எங்க கூட இணைந்து மனசுல நினைக்கிற விஷயங்கள், நம்மளுக்கு சாதகமான காரியத்தை வந்து நமக்கு எப்பவுமே நிலையா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன கார்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம்.